அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நோன்பு வச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் டூத் பேஸ்ட் பயன்படுத்தலாமா? அப்படி டூத் பேஸ்ட்டை வச்சு நம்ம அங்கே பல் தேய்க்கும் போது நோட்டு இருக்கக்கூடிய நிலையில் அப்போ தேய்க்கும் போது ஒரு டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட் வரும்போது அந்த நோன்பு முறிஞ்சிருமா இல்லைங்கிற ஒரு சட்டம். அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கிறது, நகை வெட்டுறது, முடி வெட்டுறது, இந்த மாதிரி சட்டங்களை நோட்டு இருக்கக்கூடிய நிலையில் செய்வது கூடும். இதில் எல்லாமே கூடும். ஆனால் அந்த டூத் பேஸ்டில் மட்டும் கொஞ்சம் விதி விலக்காக இருக்கும். அதை மட்டும் நான் சொல்கிறேன். நகை வெட்டுதல் பிரச்சனையே கிடையாது, முடி வெட்ட பிரச்சனை. ஆனால் இன்றைக்கும் சில மக்கள், கிராமத்தில் வாழும் மக்கள் எல்லாம் நோன்பு வச்சுட்டா நகை வெட்டாத, போய் முடியெல்லாம் வெட்டுறான்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எண்ணெய் தேய்க்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக செய்யலாம். அதில் டூத் பேஸ்ட்டுக்கு மட்டும் தனி சட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நாக்கில் சுவை இருக்காது. ஏன்னா எந்த டூத் பேஸ்டாக இருந்தாலும் சுவை இருக்குது, சுவை இல்லாமல் டூத் பேஸ்ட் கிடையாது. அப்போ நாக்கு அந்த சுவையை அனுபவிக்குது, இது எப்படி கூடும்னு நினைக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லையே. உள்ளதானே போகக்கூடாது எந்த பொருள். நாக்கில் சுவையை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது போன்று பேஸ்ட் இருந்தாரா, அப்படி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டு அப்போ இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் நாக்கிலே சுவைப்படுகிற மற்ற காரியங்கள் இருந்திருக்கிறது அல்லவா? எப்படி ஒரு நோன்பாளி கடல் நீரில் ஒது செய்யலாமா? ஒது செய்யலாம். அவர் கடல் தண்ணீரில் அவர் ஒது செஞ்சால் வாய்க்கு பிடிப்பார்ல, உப்பு கரிக்கும்ல, அது சுவை தானே. அப்போ சுவையே நாக்கில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் கடல் நீரிலே ஒது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லலையே. இப்போ நாக்கிலே சுவைங்கிறதல்ல. சில தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும், சிலது கசக்கும், சில உப்பு கரிக்கும், எப்படியெல்லாம் உண்டல்லவா. இங்கே அது பேச்சு கிடையாது, உள்ளதான் போகக்கூடாது, அதுதான் மைண்டு. அதனால் நீங்கள் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் டூத் பேஸ்ட்டு போடுவது பிரச்சனை இல்லை. டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நுரைகளில் ஒரு சின்ன பகுதியாவது தொண்டைக்குள்ள போவதற்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவதுங்கிறது திரவப்பொருள், திடப்பொருள் அல்ல. திடப்பொருளாக இருந்தால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உள்ளே போகாமல் தடுத்துக்கலாம். திரவப்பொருளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மையும் அறியாமல் உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டா நோம்பே போச்சே. டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ண பிரச்சனை இல்லை, உள்ளே போயிட்டா. அதனால தான் நோன்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பு நோட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் பகல் நேரங்களில் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? சஹருக்கு எந்தி சாப்பிட்றாங்கல்ல, அப்போவே அந்த வேலையை முடிச்சுக்கிறோம். பகல் நேரங்களில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதை நிறுத்திடணும், தடுத்து கொள்ளணும். அதுதான் நல்லது பேணிக்கு அடிப்படையில்.